வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் தவம். நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனே உண்மையான பணக்காரன். இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பதே நமது சிந்தனை. சப்சா விதையினுடைய நன்மை தீமைகள், அவற்றில் என்னென்ன சத்துக்கள் இருக்கிறது, யார் யார் சாப்பிடலாம், அவற்றை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு அருமையான பதிவைத்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். இதுதான் சப்சா விதை. நிறையா பேருக்கு சப்சா விதைக்கும் கருஞ்சீரகத்திற்கும் வேறுபாடு தெரியாமல் இருந்தார்கள். அவற்றை இதற்கு முன்பு உள்ள வீடியோவில் விளக்கி இருக்கிறேன். அவை தெரியவில்லை என்றால் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள். உங்களுக்கு கருஞ்சீரகத்திற்கும் சப்சா விதைக்குமான வேறுபாடை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். இதுதான் சப்சா விதை, பார்த்து கொள்ளுங்கள். இந்த சப்சா விதையை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டுமென்றால், இவற்றை பயன்படுத்துவதற்கு முன்பு ஒரு 30 நிமிடம் தண்ணீரில் ஊற வைத்து கொள்ள வேண்டும். ஊற வைத்து விட்டீர்கள் என்றால் இதுபோல் செல்லியாகிவிடும். இப்படி ஜெல்லி மாதிரி ஆகிடும். இவற்றை நீங்கள் அப்படியே குடிக்கலாம், அல்லது நன்னாரி சர்ப்பத்தில் கலந்து குடிக்கலாம். இவற்றில் என்னென்ன சத்துக்கள் இருக்கிறது முதலில் என்பதை பார்ப்பதற்கு முன்பு இவற்றை எவ்வாறு அழைக்கிறார்கள் என்று பார்த்து விடலாம். இவற்றை பல்வேறு பெயர்களில் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். சப்சா விதை, திருநீற்று பச்சிலை, கரந்தை, துண்ணுத்து பச்சிலை அப்படின்னு சொல்கிறாங்க. கிராமங்களில் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் ராமநாதபுரத்தில் இதுக்கு பேர் பச்சை விதை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா பெண்கள் கூந்தலில் அதை சொருகி வச்சுக்குவாங்க. எப்படி பூக்கள் வைக்கிறாங்களோ, மல்லிகைப்பூ, அது மாதிரி இந்த பச்சையை என்ன பண்ணுவாங்கன்னா, அது காஞ்சதுக்கப்புறம் அதனுடைய விதையை எடுத்து பயன்படுத்துவாங்க. இதை தான் பச்சை விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு துளசி செடி வகை உள்ளது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் போய் கேட்டிங்கன்னா மிக குறைந்த விலையில், ரொம்ப மலிவான விலையில் கிடைக்குது. இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா துத்தநாகம், ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. விட்டமினில் A, P, C இருக்குது. இரும்பு சத்து இருக்குது. அதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒன்று ஒமேகா இருக்குது. இதில் ஒமேகா 3. இந்த ஒமேகா 3 என்ன பண்ணுன்னா, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின் ப்ராப்ளமான, அதாவது தோல் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் குணப்படுத்தக்கூடியது அந்த ஒமேகா 3 இந்த சப்சா விதையில் இருக்குது. அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் இவை எதற்கு பயன்படுகிறது, இவற்றுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இவை பார்த்தீங்கன்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுது. இது ஜெல்லி மாதிரி இருக்கிறதுனால நீண்ட நேரம் பசியே எடுக்காது. அதனால் என்ன பண்ணுன்னா, இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நீண்ட நேரம் பசி எடுக்காது. அதனால் உடல் எடையை குறைப்பவர்கள் இவற்றை தினந்தோறும் பயன்படுத்துங்கள், உடல் எடை குறையும். சர்க்கரையுடைய அளவை கட்டுக்குள் வைக்கிறது. அப்புறம் நீர்க்கடுப்பு, இது மிகப்பெரிய அளவு குளிர்ச்சி உடையது. அவ்வளவு குளிர்ச்சியான ஒன்று. நீர்க்கடுப்பு, உடல் சூடு, குடலில் புண் ஏற்பட்டுருச்சுன்னா அதை போக்குது. வயிற்று புண் ஏற்பட்டால் போக்குது. மலச்சிக்கலை போக்குது. காலையில் சரியாக எனக்கு மலம் கழிக்க முடியலைன்னா இதை கண்டிப்பாக தினந்தோறும் இரவில் தூங்குறதுக்கு முன்பு குடிச்சிட்டு தூங்குனீங்கன்னா காலையில் எளிமையாக மலம் போகும். மலச்சிக்கலே இருக்காது, கண் எரிச்சல் இருக்காது. அப்புறம் உஷ்ணத்தினால பேதி போகுது இல்லையா, ரொம்ப உடம்பு ஹீட்டால் பேதி போகுது, ரத்த பேதி போகுது அப்படின்னா இந்த சப்சா விதையை நீங்கள் தினந்தோறும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம். இதில் இரும்பு சத்து இருக்கிறதுனால பெண்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். எனவே பெண்களுக்கு தான் இந்த அனீமியா, ரத்த சோகை வருது, ஹீமோகுளோபின் ரொம்ப குறையுது. இவங்கெல்லாம் இந்த சப்சா விதையை பயன்படுத்தலாம். அதுக்கு மேலே இது பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி உடையது. அதிகமாக மிக முக்கியமான ஒன்று நோய் எதிர்ப்பு சக்தி உடையது. ஆஸ்துமா உள்ளவர்கள் இவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் இவை அதிகமாக குளிர்ச்சி உடைய பொருள். எனவே ஆஸ்துமா இருப்பவர்கள், சுவாச சம்பந்தமான நோய்கள் இருப்பவர்கள் இந்த சப்சா விதையை எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மேலும் இவற்றை பற்றியான சந்தேகங்கள், அதாவது சப்சா விதையை பற்றியான சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாம் அடுத்த வீடியோவில் உங்களது சந்தேகங்களை தீர்த்து வைப்போம். நன்றி, வணக்கம். அன்புடன் உங்கள் தவம்.